என் பெயர் சரிதா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் வட்டாண்டில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். காலங்கள் ஓடினாலும் பருவங்கள் மாறினாலும் நமது அழியாத செல்வமான பசுமையும் பாரம்பரியமும் இந்த தலைப்பில் பேச வந்துள்ளேன். பசுமை என்பது இயற்கையின் பொக்கிஷம். செடி, கொடி, மரம், காடு, ஆறு இவை அனைத்தும் பசுமையின் வேர்கள் ஆகும். வேரின்றில் மரம் இல்லை, மரங்களின்றில் மனிதர்கள் இல்லை. அது போலதான் பாரம்பரியமும். பாரம்பரியம் என்பது நம் முன்னோர்கள் நம்ம கொடுத்த மொழி, பண்பாடு, கலை என இன்னமும் சொல்லிக்கொண்டே போகலாம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து என்ற சான்றோரின் கூற்றுக்கு தக்கவாறு அக்காலத்திலே பசுமையிலும் பாரம்பரியத்திலும் சிறந்து விளங்கியது. அக்கால மனிதர்கள் செடி, கொடி, மரம், நீர், காற்று என இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர். இதனால் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இன்றைய நவீன காலத்தில் இயற்கையை மறந்தோம், மரங்களை வெட்டினோம், விவசாய நிலங்களை வீடுகளாக்கினோம், நெகிழியை பயன்படுத்தினோம். நெகிழியின்றில் உலகம் இல்லை, நெகிழியின்றில் உலகம் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டோம். இந்த நிலை மாற வேண்டும். மனிதர்களாகிய நாம் முதலில் மாற வேண்டும். கரங்கள் சேர்ப்போம் ஒன்றாக, பசுமை மீட்போம் விரைவாக, மரங்கள் நடுவோம் செழிப்பாக, வாழ்வோம் பாரம்பரிய வழியாக என்ற கூற்றுக்கு இணங்க மரங்கள் நட வேண்டும், நெகிழியை குறைக்க வேண்டும், கலாச்சாரங்களை கடைபிடிக்க வேண்டும், பண்பாட்டை மதிக்க வேண்டும், இயற்கை விவசாயம் செய்ய ஊக்குவிக்க வேண்டும், நீரினை சேமிக்கும் பழக்கத்தினை உருவாக்க வேண்டும். நெகிழியை வாங்காதே, பூமி தாங்காதே என்ற வரிகளுக்கு ஏற்ப நெகிழியை தடுக்க வேண்டும். வருங்கால தலைமுறைக்கு பசுமையான பூமி தாயை பரிசாக கொடுக்க வேண்டும். பசுமையும் பாரம்பரியமும் வேரூன்றி வளர்ந்து 8 திக்கும் மனம் பரப்ப வேண்டும். இவை இரண்டு கைகோர்த்து செயல்படும் போது நாம் நிலையான